இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த முதல் நாளிலே நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற நிந்தையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நிந்தையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை, ஆண்டவர் இஸ்ரவேல் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன், அதை தள்ளி விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எகிப்தின் நிந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, எகிப்திலே அவர்கள் என்ன நிந்தையை அனுபவித்தார்கள்? அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். எகிப்திலே அவர்களுடைய ஜீவன் கசப்பாக கூடிய அளவுக்கு அவர்கள் அடிமைத்தனத்தையும் நிந்தையையும் அனுபவித்தார்கள். வாழ்க்கையிலே ஒரு கடினமான சூழ்நிலையிலே அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசே மூலமாக அந்த நிந்தையில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் கில்கால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் கடந்து வந்து நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், இன்று நான் என்ன செய்தேன்? உங்கள் நிந்தையை நீக்கி போட்டேன், எகிப்தின் நிந்தையை நான் நீக்கி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். அந்த இடத்திலே கில்காலிலே இஸ்ரவேல் ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாக்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அவர்களுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். அந்த விருத்த சேதனம் என்கிற நியமத்தை அங்கே அவர் செய்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிந்தையை நான் உங்களை விட்டு நீக்கி போட்டேன். என்றைக்கு நிந்தை அவர்கள் வாழ்விலே நீங்குகிறதோ அன்றைக்கு அவர்கள் அந்த கானான் தேசத்தினுடைய பலனை புசிக்க தொடங்கினார்கள் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அந்த இஸ்ரவேல் புத்திரர் அந்த மன்னாவை என்ன செய்தாங்க? கானான் தேசத்துல அவங்க அந்த பலனை புசிக்கிற அந்த நாளிலே மன்னா என்ன செய்து போயிற்று? ஒளிந்து போயிற்று. அது வரைக்கும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? வழி நடத்தி வந்தார். அந்த ஸ்தலத்திற்கு வந்த பிறகு அந்த நிந்தை என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் அநேக நிந்தையின் பாதையின் வழியாய் கடந்து செல்கிறவர்கள் உண்டு. வேதத்திலும் கூட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிந்தையை அனுபவித்தார்கள். எல்லாரும் வாழ்க்கையிலும் எதிர்பாராத விதமாக, நாம் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அநேக வேளைகளிலே நாம் நிந்தைகளின் வழியாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அவர்கள் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட நிந்தைகள் வந்தது. ஆனால் அவர்களுடைய நிந்தையை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிந்தையின் பாதையின் வழியாய் நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவர் நமக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த நிந்தையை புரட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் என்றாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டாள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராகேலை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவளுடைய நிந்தை என்ன? குழந்தை இல்லாத ஒரு நிந்தை. தன்னுடைய சகோதரியோடு போராடுகிறாள். அங்கே லேயாள் அவள் அடுத்தடுத்து அவள் என்ன செய்கிறாள்? கர்ப்பந்தரித்து பிள்ளைகளை பெறுகிறாள். வேலைக்காரியின் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். இப்படி சூழ்நிலையிலே அந்த ராகேல் என்ன செய்கிறாள்? போராடுகிறாள். அந்த ராகேல் 30ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல ராகேலை குறித்து பார்க்கிறோம். தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்கிறாள். அந்த அளவுக்கு அவளுக்கு போராட்டம். நான் இல்லாட்ட நான் என்ன செய்து போறேன்? நான் செத்து போறேன்.
அந்த அளவுக்கு அவளுக்கு நிந்தை மனதுல, அவளுக்கு அவ்வளவு போராட்டம் குழந்தை இல்லாதது நிமித்தமாக. இன்றைக்கும் அநேக பெண்கள் இந்த நிந்தையின் வழியாய் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தை இல்லாதது நிமித்தமாக நிந்தையை அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுடைய நிந்தையை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். இன்னும் கூட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிந்தையை மாற்றியதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:24 பார்க்கிறோம். அந்நாட்களுக்கு பின்பு அவள் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை கர்த்தர் என்ன செய்தார்? நீக்கி போட்டார். அவளுக்கும் அந்த எலிசபெத்துக்கும் இதே பிரச்சனை தான், குழந்தை இல்லாத பிரச்சனை. வயது ஆகிவிட்டது, பல வருடங்கள் காத்திருந்தார்கள். கணவனும் மனைவியும் நீதியாய் நியாயமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காய் காத்திருந்தவர்கள். கடைசியாக அவங்க நம்பிக்கையை என்ன செய்திருப்பாங்க? இழந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நிந்தையை மாற்றினார். அந்த அவர்களுக்கு இருந்த அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி ஜனங்களுக்கு உள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை அவர் மாற்றினார். ஆம், நம்முடைய ஆண்டவர் நிந்தையை மாற்றுகிற தேவன். இன்றைக்கும் கூட நீங்களும் ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தமாக மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிந்தையை நீக்குகிற தேவன், எகிப்தின் நிந்தையை உங்களை விட்டு நான் புரட்டி போடுகிற தேவன், நிந்தையை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலேயே நிறைய நிந்தைகள், நிறைய அவமானங்கள், அதை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். நாமும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது, ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் அந்த எலிசபெத்தினுடைய நிந்தையை மாற்றினார். அந்த வயதான காலத்திலும், முடியாத சூழ்நிலையிலும், இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த சகரியா எலிசபெத்து அந்த தம்பதிகளுடைய நிந்தையை ஆண்டவர் நீக்கினார். இன்னும் கூட ராகேலை நாம பார்த்தோம். அந்த ராகேலுடைய நிந்தையை ஆண்டவர் என்ன செய்தார்? நீக்கினார். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன், சாகக்கூடிய அளவுக்கு நிந்தை. அந்த நிந்தையும் கூட ஆண்டவர் நினைத்தருளி என்ன செய்தார்? அவளுடைய நிந்தையை மாற்றி போட்டார். இந்த நாளிலும் ஒருவேளை நிந்தையின் பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் நிந்தையை புரட்டி போடுகிற தேவன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் நீர் மாற்றி அவர்களை நீர் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணி நீர் ஆண்டவரே, அதுபோல ராகேலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் நிந்தையை மாற்றினீர். ஆண்டவரே, சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னுடைய நிந்தையை மாற்றினார், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி மகிழ்ச்சியாக பாடினது போல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, யார் யார் என்னென்ன நிந்தையோடு, என்னென்ன அவமானத்தோடு, வெட்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிந்தையை புரட்டி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிழ்ந்து களிகூற பண்ணுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை